கர்த்தருடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் மத்தியிலே ஆண்டவர் பேச உணர்த்தின காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலே ஒரு சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறதாம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான காரியம், தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற தேவனுடைய சனம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் அதிகாரம் பெற்றவர்கள் என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய தயவு என்ன என்று பார்த்தால், நாம் அவருடைய அதிகாரத்தை முழுமையாய் நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே பெற்று விடுகிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய தேவனுடைய நன்கொடை, தேவனுடைய அருள் கொடை என்ன என்று பார்த்தால், அதிகாரத்தையே ஆண்டவர் நமக்கு கொடுத்து விடுகிறாராம். மோசே என்கின்ற பெரிய பக்தன், தேவனையே தரிசித்தவன், அவருடைய மகிமையை வாஞ்சித்தவன், அவனை கொண்டு தேவன் செய்த காரியங்கள் எல்லாம் பார்த்தினால் நம்மளுடைய நினைவுக்கும் நம்மளுடைய இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களாக இருக்கும். மோசே என்ன பண்ணாரு கேட்டால் என்ன சொல்வீங்க? அவர் கடலை பிளந்தார், அவர் என்ன பண்ணார், அற்புத அடையாளம் 10 வாதைகளை கொண்டு வந்தார், என்னென்னவோ செஞ்சாருன்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லுவீங்க. அது மோசேக்கு மட்டும்தானா? கிடையாது. உங்களுக்குள்ளும் அந்த வல்லமை உண்டு. அல்லேலூயா. தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற நாம் இன்றைக்கு அதிகாரத்தை பயன்படுத்துகிறோமா என்று பார்ப்போமானால், அதிகாரத்தை இழந்து வாழுகிறோம். பல நேரத்தில் எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருந்தாலும் அதிகாரத்தை இழந்து வாழுகிறோம். சத்ருவுக்கு நல்லா தெரியும் பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்புக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் பிசாசானவன் பல நேரத்திலே தந்திரமாய் அவர்களை பலகீனப்படுத்தி அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த அதிகாரத்தை பறித்து கொள்ள பார்க்கிறான். பல சபைகளுக்கு போய் நாங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த உடனே நிறைய பேர் வருவாங்க. ஒருத்தர் ஒரு விதமாக சொல்லுவாங்க, ஐயா நான் போயிருக்கிற வீட்டில் ஒரே பிசாசு தொல்லையா, நைட்டெல்லாம் தூங்க முடியல, வந்து உலாவுது, நிற்குது, அமுக்குது, நல்லவோ சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறதுனால எங்களால் அந்த வீட்டில் சமாதானமாக இருக்க முடியல, கலக்கமாகவே இருக்குது. நான் சொல்லுவேன், உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குதான்னு கேட்பேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்கிறது விளங்குது? உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கான்னு கேட்பேன். நான் சொல்ல இருக்குதையா, அபிஷேகத்தை பயன்படுத்தி அந்நிய பாஷையை பேசி பிசாசுகளை துரத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லி அதிகாரத்தோடு கூட பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லி பலரை பலப்படுத்துவது உண்டு. இன்னும் ஒரு சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளே திருச்சபையில் வந்து நல்ல ஆவியில் நின்று நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க, துதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் ஒரு விதமான அதிகாரத்தை பயன்படுத்த தெரியாமல் அல்லது அதிகாரத்தை இழந்தவர்களைப் போல வெளியே வாழ்வாங்க. சின்ன கஷ்டம் வந்தால் ஒரு சோறு வந்துடும், யாராவது ஒன்று பேசுகிறாங்கன்னா மனக்லேசமாகிடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துலலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி, ஐயோ நம்மளையா ஆண்டவர் இப்படி சோதிக்கிற அப்படிலாம் போயிடுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்றைக்கு ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு ஒப்புரவாக்கப்பட்டு இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டீங்களோ அன்றைக்கி அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டார். கையை பிடிச்சவருடைய கையை நம்ம தான் உதறி விடுவோமே தவிர அவர் ஒரு நாளும் நம்ம கைவிடவே மாட்டார். நல்ல கையை தட்டு மகாராஜா. அல்லேலூயா. சில சோர்வுகள், சில பலவீனங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, வாயில் கன்ஃபஸ் பண்ணிடுறோம், ஏதோ ஒன்று பண்ணிடுறோம், மண்டையில் ஓடிட்டே இருக்கும். நடந்து போயிட்டே இருக்கும் போது சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நடந்து போயிட்டே இருக்கிறேயா, ஏதோ நான் சித்திருவேன் பாரு, நீ போயிட்டே இருக்கிறல, ஏதோ ஒரு வண்டி ஒன்று எரிச்சிட போகுது அப்படின்ற மாதிரி ஏதோ வருதியா, ஏதோ தோணுதியா, என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் எனக்கு இன்னும் விரோதமாக பேசிக்கிட்டே இருக்கிறதுனால சூனியம் பண்ணிட்டாங்களோ, செய்வினை வச்சுட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்கன்றதான் தோணுதியா அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், யாக்கோப்புக்கு விரோதமான சத்தமா, வசனம் தெரிஞ்சவங்க சத்தமா, இஸ்ரவேலுக்கு விரோதமா, இதுதான் அதிகாரம். இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லி கொடுப்போம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள் எப்படியாய் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், வசனங்களை அதிகாரத்தோடு கூட அதை ஞாபகப்படுத்தி ஆண்டவர் சமூகத்திலே அறிக்கையிடுவதோ, சத்துருவை பார்த்து அதிகாரம் செலுத்தி அவன் மீது ஜெயம் எடுக்கிற காரியத்திலோ அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறார்கள். அதற்கு காரணமும் சொல்லிடுறேனே, இன்னைக்கு இருக்கிற மக்களோடு நான் பழகிறதுனா சொல்கிறேன்.
பல மக்கள் எங்களோடு கூட பேசி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க, பழகுவாங்க, அவங்களுடைய குறைகளை சொல்லுவாங்க. திருச்சபைக்கு போய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அன்றைக்கு முழுவதும் தேவனுடைய ஆவியிலே நிரப்பப்பட்ட ஜனங்கள் அந்த வார்த்தையில ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளிலும் அல்லது தேவன் கொடுக்கிற அளவில்லாத அபிஷேகத்திலும் தங்களை நிறைத்தவர்களாய் வாழ முடியாதபடிக்கு 6 நாளளவும் உலகத்துக்குள்ள போயிடுவாங்க. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, அநேகருடைய வாழ்க்கையில இந்த 6 நாட்கள் அளவும் இந்த உலகத்தோட காரியம், வேலை, மற்றவர்கள் பேசுகிற பேச்சு, அவளோடு கூட நம்ம நேரத்தை செலவு பண்ணுகிற காரியம், கமிட்மெண்ட், அது இது இங்கே ஓடுது அங்கே ஓடுது, நம்மளை நம்பி நிறைய பேர் கூப்பிட்றாங்க, ஓடுறாங்க. இந்த பிஸியான உலகத்தில் நம்ம பிஸியாக மாறிட்டோம். நல்லா கவனிங்க. அன்றைக்கெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, என்ன நடக்குதோ இல்லையோ காலையில் எழுந்திருக்கிறியா, ஆண்டவர் சமூகத்தை பார்த்து வேதத்தை வாசிட்டு ஆண்டவர்கிட்ட ஒன்று முழுசாக ஒப்பு கொடுத்துட்டு வெளியே போன்னு சொல்லுவாங்க. மீதி எல்லாம் ஆண்டவர் சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது, ஆண்டவர்களுக்கு கொடுக்குற அந்த அனுபவங்களோடு கூட அந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம். தேவனோடு கூட இருப்போம். சபையில் இருக்கிற எல்லா கூட்டங்களிலும் ஒழுங்குகளிலும் எங்களை முன்னிலையாக நிப்பாட்டி எல்லாத்தையும் செஞ்சோம். வேத பாடம் வைப்பாங்கன்னா வேத பாடம் இருக்கும், அபிஷேக கூடம்னா அபிஷேக கூட்டத்தில் இருப்போம். மற்ற கூட்டங்கள், வாலிபர் கூட்டம், என்னென்ன கூட்டங்கள்லாம் சபையில் ஒழுங்குபடுத்துகிறாங்களோ அப்போலாம் அனௌன்ஸ் பண்ணும்பொழுதெல்லாம் நாங்கள் எங்களுடைய நேரத்தை கிறிஸ்துவுக்கு முன்பதாக அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக போய் சபையில் காத்திருப்போம். அப்படி காத்திருக்கிறதுனால 6 நாள் இல்லை, எத்தனை நாளாக இருந்தாலும் சத்ரு எங்களை ஒரு நாளும் பாவத்தில் விழத்தலாதபடி கர்த்தரை பாதுகாத்தார். இன்றைக்கு ஏன் ஒரு விசுவாசி இயல்பாக மாட்டிக்கிறாங்க? ஏன் சர்வசாதாரணமாக போய் பேசிடுறாங்க, திருடுறாங்க? விசுவாசிகளை சொல்கிறேன், உங்களை இல்லை, சில விசுவாசிகள் திருடுறாங்க, போய் பேசுகிறாங்க, உண்மையாக இருக்கிற மாதிரி வேஷம் போடுறாங்க. சில நேரத்தில் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, உறவுகள் நாம் உறவுகளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம அப்படியே ஒரு நல்லவன் போல காமிச்சிட்டு வேஷத்தோடு வாழ்கிறாங்கனே. இந்த உள்ளான மனிதனுக்குள் அவர் இருந்து அவர் வாசம் செய்ய நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்து விட்டோம் என்று சொன்னால் அவர் நமக்குள்ள இருந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் அதிகாரத்தை சொல்லி கொடுப்பார். ஒரு சின்ன வயிறு வலி வருதுன்னு வைங்களேன், அந்த வயிறு வலிக்கு ஐயோ என்ன சாப்பிட்டது தெரியலையே, எந்த டாக்டர் போகலாம், அங்கே போனால் ஸ்கேன் எடுக்கலாமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. சாதாரண வயிற்று வலியை முதல்ல ஜெயிச்சிருங்க. சின்ன வயிறு வலி, தலைவலி, முதுகு வலி எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம். நல்லா கவனிங்க. எனக்கு நான் கற்றுக்கிட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஒரு வியாதியும், எந்த ஒரு நோயும், அல்லது எந்த ஒரு பலகீனமும் அல்லது பிசாசினுடைய போராட்டமும் நம்மை ஒரு நாள் ஜெயிக்காது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வியாதி, வருத்தம், கஷ்டம், நோய், பலகீனம் எதுவும் உங்களை ஜெயிக்காதுன்னு நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு அப்படியா புதுசாகுதையா? சத்தியத்தை சொல்கிறேன். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய, எல்லாம் வாய் திறந்து, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே. இயேசுவினுடைய வல்லமை எனக்குள் இருக்கிறதை நான் என்றைக்கு அறிந்து கொள்ளுகிறேனோ, நல்லா கவனிங்க, அவர் எனக்குள் இருக்கிறார். இயேசுவே எனக்குள் இருக்கும்பொழுது சர்வ வல்லமையும் எனக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நான் சரியாய் பயன்படுத்துகிறேன் என்பதில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன் பல நேரத்தில் அதிகாரத்தை இழந்தவளாய் வாழ்கிறோம் என்று சொன்னால், அவர் எனக்குள்ளே இருக்கிறதே நான் மறந்துடுறேன். நான் திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், மாதத்தில் ஒரு நாள் தான் திருவிருந்துனாங்க. அப்போ திருவிருந்து எடுக்கும் போது நான் ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், ஆண்டவரே உங்கள் சரீரத்தை, உங்கள் ரத்தத்தை இப்போ நாங்கள் புசிக்கிறோம், பானம் பண்ண போகிறோம்.
நீங்கள் எவ்வளோ பலவீனம் இல்லாமல் எவ்வளோ சுகத்தோடு வெள்ளத்தோடு தேவனுடைய வல்லமையோடு நீர் எப்படி எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் ஜெயித்து பாவத்தை ஜெயிச்சிங்க, சுகத்தோடு கூட வாழ்ந்தீங்க, பலவீனத்தை ஜெயிச்சிங்க, சாத்தானை ஜெயிச்சிங்க. எதெல்லாம் நீர் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தோடு இந்த பூமியிலிருந்து 3.5 வருஷம் மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றி காண்பித்தீரோ அந்த சரீரத்தை நான் இப்போ புசிக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? இப்போ இந்த சரீரத்தை நான் புசிக்க போகிறேன், உங்கள் ரத்தத்தில் இருக்கிற வல்லமையை நான் பானம் பண்ண போகிறேன். இது எல்லாம் என்னுடைய ரத்தத்தோடு ரத்தமாய் மாம்சத்தோடு மாம்சமாய் இணைந்து பிணைந்து நீரே சகலவற்றின் வெளிப்பட நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி நான் திருவிருந்து எடுப்பேன். நாம் எப்படி எடுக்கிறோம்? திருவிருந்துக்கு மட்டும் தானேயா சபைக்கு வரேன், மற்ற நாளில் எங்கேயோ தான் போயிட்டுருக்கிறேன் கிடையாது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, காலம் சமீபித்து வருகிறதை நாம் அறிந்திருக்கிறபடினால் சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுகிறது போல் நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு வரணும். எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார், தெரிஞ்ச ஒருத்தர், அவருக்கு சனிக்கிழமை கூலி நாள். அன்றைக்கி கூலி வாங்கிட்டாருன்னா கொஞ்சம் தெம்பாயிடு வரும் வச்சிங்களேன், மறுநாள் காலையில் இருந்தால் ஏதோ ஒன்று வாங்கி செஞ்சு சாப்பிட்டு எப்படியோ வாழ்க்கை ஓடுவாங்க. நான் சொல்லுவேன், ஏன் சபைக்கு வரல? தூங்கிட்டேன். ஏன் சபைக்கு வரல? வேலை வந்துடுச்சு. ஏன் சபைக்கு வரல? ஏதோ ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், அப்படி சொல்லாதீங்க. ஒருவேளை இன்கேஸ் நீங்கள் சபை கூடி வருகிற அந்நாளிலே கர்த்தருடைய வருகை இருக்குமானால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பேன். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, தேசப்ப எங்களை கைவிடலாம் விட மாட்டார். எங்களை நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நாங்கள் சபைக்கு வரோம், சபையில் நாங்கள் இருக்கிறோம், அதனால் கர்த்தர் எங்களை எடுத்துப்பார். கிடையவே கிடையாது. எவன் ஒருவன் தன்னை பயபக்தி உள்ளவனாய் தேவனுக்கு முன்பதாக பயந்து தேவனுக்கு முன்பதாக செம்மையான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து நீதிமானாய் வாழ்கிறானோ அவனுடைய காதுகளிலே எக்கால சத்தம் துணிக்கும். அப்பொழுது ஆண்டவர் வரும்பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினச்சினுக்கிறோம், ஏசு வந்தானே கைவிட மாட்டாரியா, என் அழுகையெல்லாம் ஒரு சேர்த்து வச்சுனுக்கிறாரு, என் அழுகெல்லாம் ஒரு பையே ரொம்ப போய் பேக்கு தொங்கி போய் கிடக்கு. அதெல்லாம் நீ நினச்சினுக்காதீங்க. வீணான அழுகையை ஆண்டவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 51 அருமையான வசனம். அந்த வசனத்தை நீங்கள் எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ஒழுங்காக அழுவீங்க. சங்கீதம் 51 கடைசி 2 வசனம் வாசிங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையிலேயே தேவனுக்காக வாழ்ந்து துக்கப்படுறாங்க இல்லையா? ஹலோ லிசன், என்னைய பாருங்க. உண்மையாகவே கர்த்தருக்காக வாழ்கிற தேவ மக்களாக இருந்து கஷ்டங்களையும் பாடுகளையும் கிறிஸ்துவுக்காக சகிக்கிற எப்பேற்பட்ட இருதயத்தையும் தேவன் ஒரு நாளும் புறக்கணியா. சும்மா அதை விட்டு அம்மா திட்டாங்க, எங்கள் சொந்தக்காரர்களை வெறுத்துட்டாங்க, எங்களை ஏமாத்திட்டாங்க, இதெல்லாம் சும்மா நீயா போய் மாட்டிக்கிறது. தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்போ யாருக்கிட்ட அன்பு கூறணும்? எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசுவின் மீதே என்னுடைய அன்பு இருக்க வேண்டும். என் மீது அன்பு கூர்ந்து பலியானே, ஓஹோ எனக்காக அவர் மேல அன்பு கூர்ந்து நீ வாழ்ந்து பாருங்களேன், ஒரு நாளும் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்கவே மாட்டார். அந்த உள்ளத்திலிருந்து வடிகிற அந்த கண்ணீரை அவர் கணக்கில் துருத்தியில் வைத்து கணக்கு பார்ப்பார். சும்மாவே அழுவுறது, வாங்கிக்கிறது, இது பண்ணிக்கிறதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் இந்த பிரச்சனைலாம் இருக்கு. உண்மையாய் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவர் அருகாமையிலே சமீபத்தில் இருக்கிறார். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவன். யாரும் உங்களை பார்க்கல நீங்க நினைச்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் தூரத்திலிருந்து உங்களை அறிகிறார். ஒவ்வொரு நாளுங்க, நான் நல்லா கவனிங்க, நான் நல்ல ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவன். ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை மறக்காம நினைச்சுக்கிட்டே இருக்கிறாராம். தெரியுமா?
நம்ம தான் பேசுகிறோம், ஆண்டவர் மறந்துட்டாரோ, ஒரு கேள்விக்குறி நம்மளே அந்த கேள்வியிலேயே மறந்துட்டாரோ அப்படின்னு. கிடையவே கிடையாது, அவரை மறக்கவே மாட்டார். உன் தாய் மறக்கலாம், உன் தகப்பன் மறக்கலாம், கர்த்தர் ஒரு நாள் உன்னை மறப்பதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்படி மறக்காத என் தேவன், சர்வ வல்லமை படைத்த என் தகப்பன், அவர் அதிகாரம் உள்ளவராய் இருந்து அவர் அரசாளுகிறார் என்றெல்லாம் வேதம் சொன்னாலும் கூட நான் எங்க அதிகாரத்தை இழக்கிறேன்? பக்கத்தில் பார்த்து பேசுங்க, எங்கக்கா அதிகாரத்தை விட்டீங்க? பக்கத்தில் கையை பிடிச்சி, சிஸ்டர், பிரதர், எங்க அதிகாரத்தை விட்டீங்க? உங்கள் அதிகாரத்தை எங்கு நீங்கள் இழந்திருக்கிறீர்கள்? ரெண்டே ரெண்டு முக்கியமான காரியத்தை நான் சொல்லி முடிக்கட்டும். கிறிஸ்துவின் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய மனக்கண்களை தெளிவோடு கூட நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்கள் அதிகாரத்தை உங்களால் பார்க்க முடியும். எந்த இடத்துல அந்த அதிகாரத்தை விட்டிருக்கிறோம் என்பதை சரியாய் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம் தேவனுக்கு முன்பதாகவும் இந்த பூமியிலே சகல காரியத்தை ஜெயமுள்ளவர்களால் ஜெயித்து முடித்து பரமேறி செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. வாசிக்கலாம். முதல் காரியம், எந்த இடத்துல நம்ம அதிகாரத்தை மிஸ் பண்றோம்? நீதிமொழிகளின் புஸ்தகம், தெரிஞ்ச வசனத்தை உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காலங்களாய் நான் சில கூட்டங்களை நான் பார்க்க முடிகிறது, அநேக கிறிஸ்தவர்களை பார்க்க முடிகிறது. யாரும் பேசாதீங்க, லிசன், கவனம் செய்தோம், சரிங்களா? சிந்தனை மட்டும் அப்படியே வசனத்துக்கு நேரம் கொண்டு வாங்க. சில காலங்களாய் நான் சில கிறிஸ்தவ மக்களோடு கூட பழகும் பொழுது பல வேதனையான அனுபவங்களை என் கண்களினாலே பார்க்க முடிந்தது. சபைக்கு எல்லாம் வரும் ஊழியக்காரர்கள் முன்பதாக நாம் நல்ல விசுவாசிகளாய் குணம் படைத்தவர்களாய் காண்பித்துக் கொள்கிறோம், அல்லது நம் சபையோடு கூட வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய கனிகளை நாம் காண்பிக்க முயற்சிக்கிறோம். ஆனால் இந்த கனியானது இந்த திருச்சபையிலிருந்து வெளியே போன உடனே எப்படி இருக்குதுன்னா, இந்த வாய் கெடுத்து போடுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஐயா, நான் சொல்லிட்டேன்னா மாட்டிப்பேனே. நீ சொன்னாலும் சொல்லாகட்டி உங்கள் நாவு தான் உங்களை அதிகாரத்தை இழக்க செய்கிறது. நல்லா கவனிங்க. சபைக்கு நல்லா வருவாங்க, ரட்சிக்கப்படாத கணவனை உடைய மனைவியாக வருவார்கள், அல்லது ரட்சிக்கப்படாத மனைவியை உடையவர்களாய் வருவார்கள், அல்லது ரட்சிக்கப்படாத பெற்றோர்களை உடையவர்களாக வருவார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் வரும்பொழுது பல நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாத யாரான ரட்சிக்கப்படுவாள் என்று அறிக்கையிட்டு தேவ மனிதர்களோ அல்லது தீர்க்கதரிசனங்களோ வாக்குத்தத்த வசனங்களோ உங்களை நோக்கி வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆமாம், அது எங்கே ரட்சிக்கப்பட போகுது? நீங்களே உங்கள் நாவிலே அவளுடைய ரட்சிப்பை புறக்கணிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதன் கனியை நீங்கள் புசிக்காமல் அவைகளை இழக்கிறீர்கள். ஏன் பல நேரத்தில் கடனும் அந்த கடன் பாரமும் பண கஷ்டங்களும் தரித்திரங்களும் உங்கள் வீடுகளிலே குடியிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் சம்பாதிக்கிற எல்லா சம்பளத்திலையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு, எனக்கு இருக்கிற இந்த கொஞ்சத்தை என் தேவன் ஆசீர்வதிப்பார், என் தேவன் என்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார், என் தேவன் இதை ஆசீர்வதித்து பெருக்க செய்கிறவராய் இருக்கிறார் என்கின்ற நாவின் அதிகாரத்தை பயன்படுத்த தெரியாமல் வாழ்கிறோம். நல்லா கவனிச்சிங்க. வேத சட்டத்தின்படி நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பது என்பது உங்கள் மீது ஆண்டவர் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு, விருப்பம். அதை கொடுத்ததுனால மட்டும் நம்ம ஆஸ்வதிக்கப்பட மாட்டோம். லிசன், அது பிளஸ், அது ஒரு பார்ட், அதை விட்டுருங்க. அதை பற்றி பேசினா வேற ஒரு விஷயத்தை பேச வேண்டியதா போகும், அதை அப்படி விட்டுருங்க. ஆனால் நாம் தேவனுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வாங்குறவன் ஒரு 1000 ரூபாய் தசமமாக கொடுத்துட்டு மீதி 9,000 வச்சுட்டு, ஆண்டவரே இந்த 9,000 நான் வீட்டு வாடகை கட்டணும், என் பிள்ளையை பார்க்கணும், என் மனைவியை பார்க்கணும், நல்ல சுப நிகழ்ச்சிகளை பார்க்கணும், என்னுடைய தேவைகளை பார்க்கணும், ஆகிலும் இந்த 9,000 ரூபாவை எனக்கு இருக்கிற இந்த கொஞ்சத்தை என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த என்னை வழிநடத்த நீர் வல்லவர் என்பதை நாவு அறிக்கை செய்ய கற்றுக்கணும். ஊழியக்காரர்கள் அறிக்கை செய்து சொல்லுவார்கள், சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்குது, ஆமாம் எங்களுக்கே இவ்வளோ இருக்குது, இவங்க கேட்பாங்க கொடுக்கணுமா அப்படின்னு நாவில் பேசினீன்னா உனக்கு கடைசி வரைக்கும் உன்னுடைய நாவே உனக்கு சாபமாகவே இருக்கும். அநேகர் பேசுவார்கள், ஆமாம் இந்த சபைக்கு போய் எனக்கு என்னத்தை கண்டோம், இந்த ஆண்டவர்கிட்ட போய் என்னத்தை கண்டோம், அப்படியே இருந்துதான் நல்லா இருந்திருப்பேனே. கிடையவே கிடையாது. நாவை அறிக்கை பண்ணு சரியா. எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார், என் பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்,
என்னை சுகமாக்கினார். கையை தட்டு தேவச்சனமே, உனக்காக ஒருவர் பலியானார். நாம் பாவிகளாக இருக்கையில் பரிசுத்தராகி அவர் கடந்து வந்தார். ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உங்க தலை மேல இருக்குது, தெரியுமா? தெரியுமா? ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உங்க தலை மேல இருக்கு. அதனால நீ திருச்சபையில மக்களை வந்து உட்காந்துருக்கேன். உங்களுடைய பிள்ளைகளா நிறைய பேரோட வாழ்க்கையில நாவை சரியா அறிக்கை பண்ண தெரியாம இருக்கிறோம். பாஸ்டர் கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு நீங்க போறீங்கன்னு வைங்களேன், நான் சுகமாயிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஹலோ, பேசுறது புரியுதா? நீங்கள் ஜெபத்துக்குள்ள எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ஜெபத்தில் இருக்கும்போது சரி, நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நான் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள் என்று இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார். சொல்லிட்டோம், இன்னும் ஆண்டவர் ஏன் லேட் பண்றது தெரியல. சில காரணங்கள், சில தடைகள், சில தாமதங்கள். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு அமைதியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட்டுட்டு நாம ஜெபம் பண்ணிட்டோம், ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணிட்டாங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டோம், அங்க போய் ஜெபம் பண்ணிட்டோம். நான் இதை ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போயிடுறேன். நான் போகிற எல்லா சபைக்கும் இப்படிதான் பேசுவேன். உங்கள் சபை தான் உங்களுக்கான முழு உத்தரவாதியான ஒரு மத்தியஸ்த சபை. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க வந்துட்டு போகிறாங்கன்னா எங்ககிட்ட கிருபை வெளிப்படலாம், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் உங்களோட டச் பண்ணிடலாம். ஆனால் எங்களை நீங்கள் ஃபாலோவே பண்ணக்கூடாது. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்கள், வந்துட்டு போகிற தேவ மனுஷங்களை நம்பர் கேட்டு வாங்கிறது, பர்சனலாக சந்திக்கிறது, வீட்டுக்கு வர வைக்கிறது, மாதம் மாதம் ஜெப கூட்டம் வைக்கிறது, அவங்க பின்னாடியே செயலில் ஊழியம் செய்கிறது ஆபத்து. எவ்வளோ சபைக்கு போவேன், ஐயா நீங்கள் நல்லா பேசுனீங்கய்யா, ரொம்ப நல்லா இருந்ததுயா, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்களேயா. அப்படியே உங்கள் பாஸ்டர் தெரியுதுல்ல, ஓடு ஓடு. இன்னொன்று, இது ஒரு கேட்டகரி ஜனம். இன்னொரு கூட்டங்குது. அந்த கூட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கோபுரத்துக்கெல்லாம் போய் உட்காந்து இருக்கும். எங்கம்மா போயிட்டு வந்தேன், பீச்சுக்கு போயிட்டு வந்தேங்க்கா. அது சொல்லி பீச்சுக்கு போயிட்டு வந்தேங்க்கா. என்னம்மா போயிட்டு வந்தேன், மஞ்சேஸ்வரில் போனேன். நீ இங்கேயே மனசு ஒழுங்காக வச்சு ஜெபம் பண்ணி இங்கேயே பதில் உனக்கு. கையை தட்டல்லே லூயா. நீ இங்கே மனசை வச்சு ஜெபம் பண்ணல. நான் தான் பாடி இங்கே தாங்குது, பீச்சில் தான் என் மனசு இருக்குதுண்ணா. ஹலோ, சரீரத்தை சொல்கிறேங்க, உடம்பு இங்கே தாங்குது, ஆனால் மனசெல்லாம் அங்கே போனதாங்க. அவரு ஜெபம் பண்ணாதாங்க, அவரு வந்து ஏதாவது கொடுத்தாதாங்க பிரசாதம் வாங்குற மாதிரி ஆகிட்டோம் நம்மளும். சின்ன வயசில் எனக்கு பேர் குமரன் வச்சாங்க. எங்கள் அம்மா கோயிலுக்குள்ளாக ஏறி எனக்கு பையன்தான் வேணும், பையன்தான் வேணும்னு. எங்கள் அப்பா எங்கள் அப்பா பையன்தான் வேணும்னு எங்கள் அப்பா கேட்குறாரு. எங்கள் அம்மா கேட்குது பொண்ணு தான் வேணும், பொண்ணு தான் வேணும்னு. கோயிலே வருவாங்க, குன்றத்தூர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்களாம். போயிட்டு வந்தோன்னு இந்த பாரு எனக்கு மட்டும் நீ பையன் இது பொண்ணு கொடுக்கல அவ்வளோதான் ஒன்று. எங்கள் அப்பா கேட்டுனே இருப்பாரான், இன்னும் எனக்கு பொண்ணு தான் வேணும்ன்ட்டு, பையன் தான் வேணும்ன்ட்டு. இப்படிலாம் கேட்டுக்கிட்டு என் பேர் என்ன வச்சாங்கன்னா அதோட ஸ்பெஷலாகவே குமரன்னு பேர் வச்சிட்டாங்க. எப்போவுமே திட்டுவேன், இதெல்லாம் ஒரு பேரா, இப்படிலாம் பேர் வைக்கிறீங்களே, குமரனு கமரனுன்ட்டு. வேறு எதாவது பேர்லாம் ஸ்டைலாக ஆரிஷ் அந்த மாதிரிலாம் பேர்லாம் வைக்க முடியலாம். ஏய் அது சாமி பேர்றா, அப்போ சாமி பேர்றான்ட்டு. நான் ஏன்னா இந்து குடும்பத்தில் ரசிக்கப்பட்டவங்க, அதனால சொல்கிறேன் இதை. அப்படிலாம் பேசுவாங்க. அன்றைக்கு தேவனுடைய அறிவு இல்லாமல் அவர்கள் அப்படியே வாழும் பொழுது ஆண்டவர்களை ரட்சித்து கொண்டு வந்து இன்றைக்கு குடும்பமாக நாங்கள் ஊழியம் செய்யும்படிக்கு ஆண்டவர்களை தெரிந்து கொண்டோம். எந்த ஒரு இடத்துலையும் நம்ம மனசு எதை விரும்புகிறதோ, நம் நாவினால் அதை அறிக்கை பண்ணுகிறோமோ அதை அவர் நமக்கு தருவார் என்கிறது தான் தேவன் நமக்கு பண்ணியிருக்க வாக்குத்தத்தம். அதில் மனசை தெளிவாக வச்சுங்க. போவாச கூட்டம் இருக்குதுன்னு தான் முடிவு பண்ணிங்க, இன்றைக்கி எனக்கு பதில் வந்தே ஆகும் அப்படின்னு வந்துருங்க. தைரியமாக கிளம்பி நாங்களும் ஜெபம் நடத்துவோம், செய்தி கொடுப்போம், அபிஷேகம் நடத்துவோம், எல்லாம் செய்வோம். நீங்கள் ஒன்றே தான் செய்யணும், நான் போகும்போது வெறுமையாக போக மாட்டேன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னது சொல்லிக்கிட்டே இருக்கணும், வாயை திறந்து போக மாட்டேன் வெறும் கையாய். கொல்த்திலாம் போடுவாங்க, அப்படி மார்ச் பாக்ஸ் எடுத்தாலும் பாட்டுருவீங்க பாட்டு. வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரம் எனக்கு தம்பி. வெறும் கையா ஆமென். ஓஹோ hey
பல நேரத்தில் இந்த பாட்டை நான் பாடும்போது என்ன நினச்சிப்பேன்னா, லிரிக்ஸை ரொம்ப கவனிப்பேன். பாட்டை மட்டும் பாட மாட்டேன், கூடவே அந்த ஆழமாக தியானம் பண்ணுவேன். அதில் ஒரு வரி வரும், வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும். இருப்பா டொய் டொய் டொய். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு அதை தரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரா? அதுதான் நம்ம தேவன். கையை தட்டு ராஜா. இதுக்கு நீ வந்துட்டு தூத்துக்குடிக்கு போகிறதோ இல்லை பெரிய பெரிய இதுல அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் டிவியில் பார்க்குற செல்ஃபோனில் பார்த்து அதுவும் நிப்பாட்டிங்க. உங்கள் சபைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கேன். இன்றைக்கும் நான் என் திருச்சபைக்கு உண்மையாக தான் இருக்கேன். என் ஊழியத்தை முடிச்சுட்டு தான் நான் வெளியே வர பழக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னவோ அதை செஞ்சுட்டு தான் நான் வெளியே ஊழியத்துக்கு வருதை தவிர எந்த ஒரு காரியத்தை சபையை விசனப்படுத்துவதே இல்லை. ரெண்டாவது, என் சபையை குறித்து நான் தவறாக பேசவும் மாட்டேன். குறைகள் இருக்கலாம், எல்லாரும் மனுஷங்க தான், நான் மனுஷங்க தான், அம்மா மனுஷங்க தான், எல்லாம் மனுஷங்க தான், நீங்கள் மனுஷங்க தான், எல்லாம் வந்து அப்படியே பூரண புருஷங்களாம் கிடையவே கிடையாது. ஆனால் பூரண புருஷனாக்குற ஒரே வேலை பரிசுத்தாவியான வேலை. அவர் தான் படிப்படியாய் 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 கற்றுக் கொடுத்து நம்மை அதிகாரம் உடையவர்களாய் மாற்றி நம்மை நடத்துவார். நேகருடைய வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும். அப்ப இந்த வாய் என்ன பேசணும்னா, ஆமா உன்னை கட்டி எனக்கு என்ன கண்டேன், செத்துட்டா நல்லா இருக்கும், செத்துட்டா அப்புறம் தான் தெரியும் கதை, நான் இல்லைன்னா அவ்வளவுதான், உனக்கு சோறு கிடைக்காது. இந்த மாதிரி இவரு ஒன்று சொல்ற, படி நான் ஆம்பளடி, நான் எப்படி வேணா இருப்பேன்ட்டு அப்படி இவரு. ரெண்டு பேர்ல யாராவது ஒன்று காலியானா தான் தெரியும். ஜோடி இல்லாமல் சுத்துறதும் பார்க்குறதும் வேகிறதும் எல்லாமே நடக்கும். வேதனையை உண்டாக்குகிற வார்த்தைகள் பேசக்கூடாது. நல்லா கவனிங்க. நீங்கள் நல்லதை நிறைய பேசதான் ஆண்டவர் மகிழ்ச்சியாக உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். எங்கேயாவது ஒரு இடத்துல ஏசப்பா அபிவிசுவாசமாக பேசினாரா பார்த்துக்கிறீங்களா? அவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னா எப்படி என்னை பேச விடுவார்? ஹலோ லிசன் கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஆழமாக சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் யாருன்றது நீங்கள் மறந்துடுறீங்க. பல நேரத்தில் விசுவாசிகள் நீங்கள் அதிகாரம் படைத்தவர்கள் என்பதை மறந்து விடுகிறீர்கள். நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகத்துவமான வல்லமையை, அபிஷேகத்தை நாம் மட்டுப்படுத்தும் பொழுதுதான் இந்த அதிகாரமானது நாம் இழந்து போகிறோம். நம்ம மேலேயே பிசாசு வந்துட்டு எழுப்பி நிற்கிறான். பிசாசு எப்படி நம்மளை மேற்கொள்ள முடியும்? ஒரு நாளைக்கு அதை யோசிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் ஆவியில் குன்றி இருக்கும் பொழுதுதான், வளர்ந்து ஆவியில் பெருக்கெடுக்காமல் அது ஒரு மட்டுத்தன்மையில் ஒரு மலட்டுத்தன்மையில் நீங்கள் இருந்தீங்கன்னா சத்துருடைய ஆதிக்கத்தை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். நீங்கள் எடுக்கிற ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், மற்ற காரியங்களாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கும் பொழுதே தேவனுடைய நாமத்தை, வசனத்தை உச்சரித்து அவைகளை நீங்கள் ஜெயம் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த அதிகாரம் அதில் பள்ளிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறேன். சின்ன வயசாக இருக்கும்போது கருப்பு போட்டு ஒருத்தர் போட்டுங்க, மண்டியில் முண்டாசு கட்டிக்கின்னு கலகலன்னு ஒருத்தர் வருவார் வீட்டுக்கு. எல்லா வீட்டுக்கும் வருவார். நம்ம ஜனம் எப்படி தெரியுமா? நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். நான் ரொம்ப நல்ல பேசிஸ்டர். அவர் என்ன பண்ணுவார்னா, வீடுகள் தெருகளில் வருவார். ரசிக்கப்படாத இருக்கும்போது கருத்து வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு பண்ணிட்டு நல்ல காண பொறுக்குதோ சொல்லி கிள்ளி ஒரு பண்ணிட்டு காசை வாங்கி போயிடுவான். ரசிக்கப்பட்ட உடனே நம்மளுக்கு அந்த பழக்கம் விடாது. கதவு மூட்டி கேட்டுன்னு இருக்கும். என்ன சொன்னான் ஒரு சிலர், ஒரு அம்மா காதை வந்து அப்படியே வச்சுக்கிச்சுக்கா, எனக்கு சத்துவம் கம்மியாக கேட்குதுப்பா. கேட்டால் அவன் சொல்லுகிறது எனக்கு பழிக்கட்டும்னு. நல்லா லிசன், சொல்றதை புரிஞ்சுங்க. ஒரு மாயவித்தைக்காரன், ஒரு சூனியக்காரன் அல்லது பிழைப்புக்காக மற்ற காரியத்தை வேலை செய்கிறவனுடைய வார்த்தைக்கு அவனுடைய வார்த்தையை நாம் அதிகாரமாக ஏற்றுக்கொண்டு அது நடக்கணும்னு போய் காதை வைக்கிறோம். உனக்குள்ளே இருக்கிற வாக்கு தத்துவம், உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், உன்னை குறித்து அவர் செய்ய நினைத்திருக்கிற சகல காரியத்தை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அது வெளியே வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சில பேருடைய ஆவியில நான் பார்க்கிறேன், தேவனுடைய தரிசனத்தை நான் உணர்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். சில பேருடைய வாழ்க்கையில் அவிவிசுவாசமானது அதிகமாய் வளர்ந்து நிற்கிறதை, ஒரு கிராஃப்ட் மாதிரி ஏறி நிற்கிறதை, வளர்ந்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் அதை தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி அவைகளை அழித்து போடுகிறார். இயேசுவின் நாமம்
இயேசுவின் ரத்தம் அவைகளை அழிக்கிறது. எதையெல்லாம் அவிசுவாசமாய் உங்கள் நாவானது பேசிக் கொண்டிருந்ததோ எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் அழிக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை, அவிசுவாச வார்த்தைகளை, அவிசுவாச குணங்களை கர்த்தர் உங்களை விட்டு அகற்றி போடுகிறார். வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். மரணமும் ஜீவனையும் உங்கள் நாவில் வைத்திருக்கிறார். டாக்டர் உங்களை பார்த்துட்டு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி, ஐயா நீங்க கொஞ்ச நாள் தான் இருப்பீங்க, நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு இந்த வியாதி வந்துச்சு, நீங்க இந்த மருந்தை கண்டினியூ பண்ணுங்க சொன்னாங்கன்னா நீங்க அவங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், எனக்காக இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நான் இதற்கு அடிமையானவன் அல்ல, நான் சுயாதீனம் உள்ளவன். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் எனக்குள் இருக்கிறது, இயேசுவின் நாமம் எனக்குள் இருக்கிறது. இந்த வியாதி என்னை விட்டு அகன்று போ சொல்லுங்க அதிகாரம். அல்லேலூயா. பழைய கதை ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்ச கதை தான் நினைக்கிறேன், சொல்கிறேன். ஒரு நாள் இப்படி தான் ஒரு வல்லமையான பிரசங்கர் வந்து விசுவாசத்தை பற்றியும் தேவனுடைய வார்த்தை குறித்து பேசிட்டு போயிட்டாராம். ரொம்ப நாளாகவே இந்த அம்மாவுக்கு ஒரு எல்லையை தாண்டி போகும்போது ஒரு மலை ஒன்று இருக்குமா. அன்றைக்கின்னு மலை பிரசங்கம் வர பேசியிருக்கார். அப்படி போயிருக்கும்போது அந்த மலையை பார்த்து பார்த்து இதெல்லாம் தாண்டி சுற்றி கித்தி சபைக்கு வந்து சேர்த்துக்குள்ள ஒரு வழி ஆயிருமே. அன்னைக்கு பிரசங்கத்தில் இது ஒரு வார்த்தை சொல்லிட்டாராம், நீங்கள் மலையை பார்த்து பேசினாலும் சரி உங்கள் விசுவாசத்தின்படி அது அகன்று போகும் என்று சொல்லிட்டார். இந்த மாதிரி அப்படியே பூஸ்ட் ஏறி சார்ஜர் ஏறி அவ்வளோ தான், பேட்டரியெல்லாம் பவர் ஆகுது, நின்னா பவர் பார்த்தா பவர்ன்ற மாதிரி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இப்போ ரிட்டர்ன் வந்து சொல்கிறான், மலையே இப்போ மலை கிட்ட வந்துட்டாங்க, இப்போ மலை தான் தான் வீட்டுக்கு போகணும். பார் மலையே, நான் சாதாரண ஆள் இல்லை, இப்போ சொல்கிறேன், இப்போ போவேன், போயிட்டு திறந்து பார்ப்பேன், நீ இருந்தினே வச்சுக்க அவ்வளோதான், உங்களுக்கு மலையை போக சொல்லிட்டு போயிட்டாங்களா. உள்ளே போயிட்டு இந்த அம்மாவுக்கு போகும்போதெல்லாம் ஒரு எண்ணமா அது ஏதோ ஒன்றே தான். உள்ளே போயிட்டு கதவை மூட்டு கண்ணை மூடி நல்லா ஜோம்பிட்டு, எசப்பா நான் ஜோம் பண்ணிட்டேன், நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டேன், இப்போ அந்த மழை போயிருக்கணும் அது போயிருக்கணும் ஜோம் ஓரமாக வந்து கதவு திறந்து பார்த்தான். ஜன்னலை திறந்து பார்த்தா அதே மழை அங்கேயே தான் நிற்கிறான். உடனே அந்த அம்மா தானே பார்த்தேன், நீ இங்கே தான் நிற்ப எனக்கு தெரியும் அப்படின்னுச்சான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பல நேரத்தில் நம்ம அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம்னு நினச்சிட்டு அது பலிக்காது தெரிஞ்ச மாதிரி, அது பலிக்காதுன்னு என்ற ஒரு எண்ணத்தை ஓரத்தில் வச்சுக்கிட்டு மண்டையில் இருதயத்தில் எங்கேயாவது ஒன்று இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு அது போயிடும் இயேசுவின் நாமம் அப்படின்னா போவாது. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலைகளை பெயர்க்கலாம். அல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் தேர்ந்து போனாலும். இப்போ நான் பாட்டா பாடி நினைச்சிங்களேன், இன்னைக்கு நானே இயேசுநாதர் மாதிரி 5 அப்பம் 2 மீன் வச்சு சாப்பாடு கொடுத்து உங்களை உட்காரச்சு, இல்லைன்னா சோறு கொடுத்துட்டு பேசுன்னுவீங்க, இல்லைன்னா நான் கிளம்பி போறேன்னு. அந்த நேரத்துக்கு நான் முடிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை வல்லமை நம்மளுடைய நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறான். உங்க பிள்ளைகளை பார்த்து சபிக்காதீங்க, எச்சரிக்கை பண்ணுங்க. டேய் இப்படி பண்ணினா தேவையில்லாத உபாதை வரண்டா, பிரச்சனை வந்தா ஜாக்கிரதையா இரு, எதிர்கால பிரச்சனையாகும். தப்பே கிடையாது. நாய பிசாச பேய என் வகுத்துல வந்து பொருந்திய கல்ல பெற்றுக்கள், கல்லு பிறந்துன்னா சில முதல் கிண்ண சதன் நீங்க தான். அப்படிலாம் இல்லாம உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த, ஏன்னா அநேகருக்கு இந்த பிள்ளை புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்கள போய் கேளுங்க, நீங்கள் சபிக்கும் போது அவங்க உள்ள எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? அதனால உங்கள் பிள்ளைகளை சபிக்காம கண்டிங்க, எச்சரிக்கை பண்ணுங்க. அந்த பிள்ளையை பார்த்து நீங்கள் பேசுங்க, டே தம்பி தங்கச்சி லவ் பண்ணாதம்மா, இயேசுவை லவ் பண்ணு, லவ் பண்ணாதையா, ஐயோ மாட்டிக்கிட்டையா மாட்டிக்கிட்டையா, இயேசு இருக்கிறாரு. இல்ல இல்ல நீ சிரிங்க பாப்பா, சந்தோஷமா இருக்கு. இயேசுவின் அன்பை பேசுங்க பிள்ளைங்க கிட்ட. பிள்ளைங்க கத்துக்கும் பொழுதே சொல்லிக் கொடுங்க. ஏன்னா உங்கள் நாவில் இருக்கிற அதிகாரம் உங்கள் பிள்ளைகள் கேட்க கேட்க இருதயத்தில் அது விதைகளாய் மாறும். அவர்கள் இதை தப்பு செய்யக்கூடாது என்கின்ற ஒரு உணர்வு வரும். இப்போ லேட்டஸ்டாக ஒரு டைலாக்லாம் ஒரு விட்டுங்கிறோம், 90ஸ்களா 80ஸ்களா நாங்கள் 2K அப்படின்னு. இந்த 2Kலாம் இல்லை, தூக்கிடுவார் 2K. அல்லேலூயா. ஆண்டவருக்கு 2K 90லாம் நீங்கள் தான் பேர் வச்சுக்கிறீங்க. அவருக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறார். அவர் அப்டேட் வெர்ஷனில் தான் அவர் ரெடியாக தான் இருக்கிறார். அவருக்கு தெரியும் உலகத்தோட முடிவு வரைக்கும் இப்போ அவர் தெரிஞ்சு தான் வச்சுன்னுக்கிறார். நீங்கள் எப்படி இருப்பீங்க, நான் எப்படி இருப்பேன்லாம் தெரியும். அதனால நாங்கள் 2K கிட்ஸ், கிரிஞ்சி மாமா, பூமர் மாமாலாம் சொல்லுங்க.
நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. என்ன எதுக்கு பெரியவங்க சொல்றாங்க, ஊழியக்காரங்க ஏன் சொல்றாங்க, அம்மா என்ன பேசுறாங்க, அப்பா என்ன பேசுறாங்க, அங்கிள் என்ன பேசுறாரு, கவனிங்க. உங்கள் நல்லதுக்கு சொல்லுகிறோமே அன்றி உங்களை தவறுதலாக போவதற்கோ அல்லது கீழே தள்ளுவதற்கோ நாங்கள் பேசலை. நாங்கள் அனுபவத்திலிருந்து பல காரியத்தை சொல்லலாம். அநேக தங்களுடைய பார்வையில் பிள்ளைகளுக்கு இது பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக சொல்லலாம். அதற்காக கொஞ்சம் கீழ்ப்படிங்க. ஒரு ஊழியக்காரர் அழகாக சொல்லி கொடுத்தாரு, எனக்கு ரொம்ப அது வியப்பாய் நான் பார்த்தேன். அவர் சொன்னார், ஒரு 18 வயசு 13 வயசுலேருந்து டீனேஜ் ஆரம்பிக்கிற பிள்ளைங்களுக்கு அவளுடைய கல்யாண பருவம் அந்த காலங்கள் வரைக்கும் அவர்கள் பார்க்கும்பொழுது மனசுக்குள்ளே ஒன்று தோணுமா, லிசன் நல்லா கவனிங்க, அவங்க மனசுக்குள்ளே ஒன்று தோணுமா, இது கரெக்டாக இருக்கும், இது செட் ஆகும், இந்த குரூப் எடுக்கலாம், இல்லை அங்கே போகலாம், அந்த இடத்துல வேலை, இப்படிலாம் அவனுடைய இப்போ இருக்கிற இந்த படிப்பறிவு இன்றைக்கு இருக்கிற உலகத்தினுடைய இந்த ஒரு டெக்னாலஜி அல்லது ஒரு காலத்தை ஒரு சம காலத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் சரியாக இருக்கும் என்பது கணிப்பார்கள். நல்லா கவனிங்க, கணிப்பார்கள். ஆனால் அனுபவத்திலிருந்து பார்க்குறவர்களுக்கு இது வேணாம், இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகும், இல்லை பெட்டராக போகிறத விட கொஞ்சம் அப்படி இருந்து வேற ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண அப்படி சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் கேளுங்க. ஏன் தெரியுமா? இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால தகப்பன் வழியாய், தாய் வழியாய், ஊழியர்கள் வழியாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பான். உங்கள் மனசை திறந்து வச்சிட்டிங்கன்னா போதுங்க, உங்கள் நாக்கு என்ன பேசணுன்றது இருதயத்தை நிறைவு பேச ஆரம்பிச்சு. ஆனால் அவர் உள்ளே இருக்கணும், அதான் மேட்ரு. உள்ளவர் இல்லாமல் நீங்கள் எதை செயல்படுத்த நினைத்தாலும் அது உலகத்திற்கான அற்ப வீணாய் மாறிவிடும். உங்கள் பிள்ளைகளை சபியாதிருங்கள். உங்கள் கணவனை பார்த்து சபிக்காமல் இருங்க. அவர் தவறு செய்கிறாரா, கெட்ட பழக்கத்தில் இருக்கிறாரா, ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாரா, அவரை பார்த்து நீ இருக்கிற மாதிரி தான் இருப்ப, நீ ஒழிஞ்சா நல்லா இருப்ப, இப்படிலாம் பேசவே பேசாதீங்க. அந்த இடத்துல பிசாசு நிற்கிறான்னு அர்த்தம். அந்த இடத்துல பிசாசு நிற்கிறான். தேவ தூதனுடைய வார்த்தை, தேவனுடைய மனசை கஷ்டப்படுத்துற வார்த்தை எது பேசாங்க தேவன் இருக்கவே மாட்டான். தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4:30, அன்றியும் மீட்கப்படுவதற்காக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். வார்த்தையில தெளிவு இருக்கணும். குறிப்பா சொல்றேன், வார்த்தையில வேத வசனத்தை அதிகமாய் பேசி முடிக்கிற காரியமா இருக்கணும். சும்மா ஏதோ பேசணும், அவங்க சொன்னாங்கன்றத பேசுறேன் அப்படிலாம் கிடையாது. உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை நீங்கள் பேசுங்கள். எப்ப பேசுவார் ஆண்டவர்? அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே பிரசன்னம். எப்போ பிரசன்னம் ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்போ ஒரு சத்தத்தை, மெல்லி சத்தத்தை கவனிக்கலாம். அபிஷேகத்துக்குள்ள வாங்க. அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை தேடுங்க, ஆண்டவரை கேளுங்க. லிசன், நல்லா கவனிங்க. அபிஷேகத்துல நீங்கள் ஊற 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 உங்கள் ஆத்துமா அபிஷேகத்தை பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆவிக்குரிய கண்கள் திறக்க ஆரம்பிச்சிடும். ஆவிக்குரிய அனுபவங்களை பார்க்க ஆரம்பிச்சிடும். தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து அப்படியே ஒரு அக்கினி பிழம்பை போல பீரிட்டு வெளியே வரும். காதுகளிலே கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்தை தெளிவாய் கவனிக்கலாம். பல அனுபவங்கள் உண்டு. எனக்கு இந்த அபிஷேகத்திலேயே இருக்கணும்னு பார்ப்பேன். வெளியே போயிடக்கூடாது சாமி, ஆனால் எல்லாரோடும் பேசுவேன், பழகுவேன். ஆனால் பிரசன்னம் குறைவாக இருக்கிற எந்த ஒரு ஊழியர்காரர்கிட்டையும் வச்சுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தேவை சம்பவம். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வசனத்தை, ரெண்டாவது எபிரேயருக்கு 10:23 மட்டும் வாசிங்க, வேகமாக முடிச்சிடலாம். அல்லாமலும் நம்மளுடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர். அல்லேலூயா. முதல் காரியம் பார்த்தோம், நாவை அடக்கி நன்மையானவைகளை பாசிட்டிவா தேவனுடைய இருதயத்தை மகிழ செய்கிற வார்த்தையில பேசுங்கன்னு பார்த்தோம். ரெண்டாவது, உங்களுக்கு எதையெல்லாம் தீர்க்க தரிசனங்களா, லிசன் எல்லாம் பாருங்க, தீர்க்க தரிசனமா ஆண்டவர் பேசியிருப்பார். பர்சனலா சொல்றேன். அப்புறம் சபையில வாக்கு தத்த வசனங்கள் அல்லது செய்தி வசனங்கள் எல்லாம் பேசுவார் இல்லையா, அதை எல்லாம் உனக்கு தான் ஆண்டவர் பேசினார் என்பதை நம்பி அதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்த வாரம் முழுக்க. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? பாதி பேருக்கு விட்டா போதும் சாமி, நாங்கள் ரெடியாகிறோம் சாமின்ற மாதிரி இருக்கிறீங்க. வசனத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே எந்த ஒரு காரியத்திலும், இயலாமை இருக்கிற காரியத்திலும் கர்த்தருடைய வார்த்தை பேசுங்க. நிச்சயமும் இந்த அதிகாரம் உங்களுடைய ஆசீர்வதிக்கும். அப்படியே எழுந்து நில்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் எழுந்து நில்லுங்க. லாஸ்ட்டாக முடிச்சு ஒரு சின்ன ஜபம் நான் பண்ணிடுறேன்.
அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சீக்கிரத்தில் கர்த்தருடைய வருகை இருக்கிறது. அதிகமாய் நாம் ஆயத்தப்பட வேண்டிய காலத்திற்குள் நாம் இருக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஷிபாலா கரபாலா தலா கரபாலா தலாபா. எல்லாம் அப்படி கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அப்படியே கண்ணை மூடி, எல்லாரும் கண்ணை மூடிடும். எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்க அதிகாரம். நாங்கள் சாபத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்கள். ஆமென் சொல்லிக்கிட்டே இருங்க. நாங்கள் ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவர்கள். நாங்கள் தேவனுடைய சந்ததிகள். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நாங்கள் உம்மை போல இங்கு அதிகாரம் படைத்தவர்களாய் வாழ, தேவனுடைய அதிகாரத்தை எப்பொழுது பயன்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் வாழ இன்றைக்கு எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. இன்றைக்கு எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. இன்றைக்கு எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை இந்த ஆவியானவர் தாமே எங்களுக்குள் இருந்து வல்லமையாய் கிரியை நடப்பித்து எங்களுக்குள்ளே இருக்கிற அதிகாரத்தை வெளியே கொண்டு வருவாராக. எங்களை அதிகாரத்துக்கு உட்பட்டவராய் நடத்துவாராக. அதிகாரத்தை பேசுகிறவராய் எங்களை மாற்றுவாராக. இந்த ஆவியானவர் இப்பொழுது எங்களை நிரப்புவாராக. அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், ஆவியிலே களி கூர்ந்தவர்களாய், ஆவியானவரோடு கூட ஒன்றானவர்களாய், ஆவியானவரை விரும்புகிறவர்களாய் வார்த்தைகளை பேசி ஆண்டவரோடு கூட இணைந்து ரபாலா சந்தூர் ரிபிகதலபா தேவனுடைய வார்த்தையை பேசி தேவனுடைய அபிஷேகத்தை சுமந்தவர்களாய், அபிஷேகத்திலே நிலைத்து வாழ்கிறவர்களாய் மாறும்படிக்கு இப்பொழுது எங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கின்றேன். உந்தன் பாதம். எல்லா வாயை விரிவாய் திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கேவலே எங்களை ரேமாவா பாபா காஷே ஓஹோ ஓயாமல் ஓஹோ ஐயா ஓயாமல் முத்தம் செய்கின்றேன். சொல்லுங்க சொல்லுங்க, ஓயாமல் ஓயாமல். அபிஷேகித்து அணைப்பவரே ஆறுதல். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்பொழுது அந்த மகிமை இறங்கி வருகிற நேரம், அபிஷேகம் இறங்கி வருகிற நேரம். அபிஷேகத்துல அநேகருடைய கட்டுகள், அநேகருடைய கட்டுகள் அபிஷேகித்து அணைப்பவரே